தங்கச்சி சுகந்து மண்ணை தொட்டு கும்பிட்டு பொட்டொன்னு வச்சுக்கணும். இப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று இந்த அண்ணன் என் மனதில் மனக்கோட்டை கட்டிருக்குமா. இருந்தாலும் இந்த அண்ணனுக்கு நீண்ட நாளாக என் மனதில் ஒரே ஒரு சின்ன ஆசைமா. என்ன ஆசை தெரியுமா? குட்டி பெண்ணா இருந்த நீ வளர்ந்த குமரி பெண்ணாயிட்ட, வயசு வந்த பெண்ணாயிட்ட. அதனால நல்ல அழகான நல்ல படிச்ச சம்பாதிக்கிற மாப்பிள்ளையா பார்த்து உனக்கு கல்யாணம். அம்மா பெரியமா கல்யாணம் சொன்னா போதும் அவளுக்கு கோபம் வந்துருக்கு. எத்தனை காலத்துக்காக இந்த அறியாத பொண்ணை வச்சுக்கிறேன் நான் பண்றது. காலம் கெட்டு போய் கிடக்குது. அவன் கோயில் கொஞ்சம் 17 லட்சம் உசாரா பாத்துட்டு இருக்கிறான். இந்த காலத்துல எப்படிதான் நான் காப்பாத்த போறது சொல்லுமா? எனக்கு திருமணமா? நான் ஆண்மக, என்னை பத்தி கவலை கிடையாதுமா. நான் எப்படி வேணாலும் வாழ்த்துருவேன். ஆனா பெண்ணாக பிறந்து விட்டா தக்க பருவத்துல திருமணம் நடக்கணும். இல்லன்னா இந்த கூறுலகம் தவறா பேசுமா. ஏன்னா பெற்றெடுத்த தாய் தந்தை இருந்திருந்தா இந்த பெண்ணுக்கு காலாகாலத்துல கல்யாணம் செஞ்சு கொடுத்திருப்பாங்க. இந்த அண்ணன் அவன் தங்கச்சி சரியா பார்க்கறது எல்லாம் என்ன குறை சொல்லுவாங்கம்மா. சுகந்தி உனக்கு ஒரு திருமணத்தை செஞ்சு வச்சுட்டா அதுக்கப்புறம் இந்த அண்ணன் செத்தாலும் எனக்கு கவலையே கிடையாது. சொல்லுமா
கொஞ்ச நேரம் போட்டுறாங்க வந்துப்பா. ஏன் இது மாதிரி கொள்ளாத உலகத்துல உனக்கு எப்படிமா நான் காப்பாத்த போறேன்? அண்ணன் எதிர்க்க இப்படியா? அம்மா, அம்மா, இன்னும் யாராவது வந்து போட்டது எடுத்துக்க என் தங்கச்சி. கட் பண்ணு என் தங்கச்சி, ஏன்னா இந்த அண்ணன் வளர்ப்பல வளர்ந்துருக்குல்ல, என் தங்கச்சி எப்பவுமே கிள்ளி. தங்கச்சி எப்படியோ உனக்கு திருமணம் இருந்தா அதுவே எனக்கு போதுமானது. ஆமாம்மா, வேலை தேடி தேடி எனக்கோ பசி அதிகமா விட்டது. கொஞ்சம் சாப்பாடு இருந்தா கொடுமா. என்னம்மா செய்வது? கூலி வேலைக்கு செய்யறோம், சாப்பிட்டா தானே வேலை செய்ய முடியும். அது மட்டுமா நல்லவனுக்கு எங்கம்மா வேலை கிடைக்குது? ஒரு நாளைக்கு வேலை கிடைச்சா 10 நாளைக்கு வேலை கிடைக்க மாட்டேது. இந்த காலத்துல முள்ள மாறி பிடிச்சதுக்கு தில்லு முழு பண்ணுவதுதான் காலமா இருக்கு. அவ்வளவுதான் இந்த உலகம் நம்புது. நல்லவனா நேர்மையா நடந்தா இந்த உலகம் யாருமே ஏத்துக்கலப்பா. எப்படியோ குடிது தண்ணியாவது கூட தண்ணியும் இல்லையா? சரிமா, நான் கூலி வேலைக்கு சென்று அதில் வர ஊதியத்தை வைத்து வீட்டுக்கு தேவையான அரிசி, பருப்பு, உப்பு, மிளகா, புளி எல்லாம் வாங்கிட்டு வரேன். எடுத்து தெரியுமா? அதோ பத்தியா பட்டாம இருக்கும். அங்க சென்று தண்ணீர் கொண்டு வா. நான் இருவரும் சமைச்சு சந்தோஷமா சாப்பிடலாம். சீக்கிரம் வந்துருமா. அம்மா பார்த்து போயிட்டு வாம்மா. இதை பார்க்கும் போதே பயமா இருக்குது. அம்மா தாய்மார்களே. அப்படியா? சரிம்மா, சீக்கிரம் வந்துரு.